Hi பசங்களா. So இது பார்த்தீங்க அப்படின்னா டாப் 20 டைப் ஆஃப் கொஸ்டின் விச் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இன் யுவர் எக்ஸாமினேஷன். நான் இதுக்காக ஆல்ரெடி பிடிஎஃப் ஓகேவா டாப் 20 டாபிக்ஸ்ல இருக்க பிடிஎஃப் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து போய் அதை பாருங்க. ஓகே. அண்ட் எஸ் ரெகுலர் வியூவரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி வேகமா சால்வ் பண்ணலாம் அதையும் வந்து நான் சொல்ல போறேன். அண்ட் எஸ் ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நான் நைட் வந்து இந்த ட்ரீம் 45 ஒரு சீரிஸ் நடத்திக்கிட்டு இருந்தேன். கரெக்டா அந்த சீரீஸ்ல முக்காவாசி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டாபிக்ஸ் எல்லாமே கவர் அப் ஆயிருக்கு. தயவு செய்து அதை பார்த்துக்கோங்க. நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு இருக்கிற கொஸ்டின் என்ன கொஸ்டின் சார்? வெர்னியர் கேலிபர் கொஸ்டின் 2024 கேட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் சிம்பிளா சால்வ் பண்றது எப்படி? லீஸ்ட் கவுண்ட் கேட்கறான்னா இதுல 2 நம்பர் இருக்கும் சார். சரியா? இந்த வெர்னியர் ஸ்கேல் அண்ட் மெயின் ஸ்கேல் டிவிஷன் வச்சு 2 நம்பர் கொடுத்துருப்பான். இதுல பெரிய நம்பர் என்ன சார்? பெரிய நம்பர் இது சின்ன நம்பர். அப்ப என்ன பண்ண போறோம்? நல்லா பாரு. பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர் இன்டூ எம்எஸ்டி. இது டைரக்டான ஃபார்முலா. சரியா? டைரக்டான ஃபார்முலா. எம்எஸ்டியோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துட்டான். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 1 டிவைடட் பை n பிளஸ் 1. எம்எஸ்டி வேல்யூ என்ன சார்? 0.1 மில்லிமீட்டர். ஓகேவா? சென்டிமீட்டர்ல வேணும்ன்றான். மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மாத்த என்ன பண்ணுவேன்? 10ஆல டிவைட் பண்ணுவேன். 0.1 10ஆல டிவைட் பண்ணிட்டேன்னா 1 டிவைட் பை n பிளஸ் 1 இன்டூ 1/100. இதுவும் ஆன்சராக இருக்கும். சரியா? சிம்பிள் கொஸ்டின் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாரு. 2024 கேட்டிருக்காங்க. இந்த நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல டிஸ்ட்ரிபியூட் ஆன கொஸ்டின் பேர் இது. ஓகே. நல்லா பாரு. இது ஒரு பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். ஸோ பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ டிவைடட் பை பெரிய வேல்யூ இன்டூ எம்எஸ்டி. சரியா? எம்எஸ்டி வேல்யூ என்ன? வெர்னியர் கேலிப்பர் ஹேஸ் 1 மில்லிமீட்டர் மார்க். இதுதான் எம்எஸ்டி. ஸோ 1 மில்லிமீட்டர். 4 20ஆல டிவைட் பண்ணிரு 2. அப்ப 0.20. அவ்வளவுதான். ஏன்னா 2/10 வரும். அப்ப 0.20. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எரர் வச்சு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா கேட்கறாங்க. வருஷம் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. பவரை தூக்கி முன்னாடி போடு. ஏல இருக்க எரர் எவ்வளோ சார்? 1%. பவரை தூக்கி முன்னாடி போடு. பில இருக்க எரர் என்ன சார்? 3%. பவர் இதோட பவர் என்ன? 1. ஸோ நல்லா டிவிஷன்ல இருக்குன்னா சப்ராக்ட்ல பண்ணக்கூடாது. பவர் எப்பவுமே ஆட் அப் தான் பண்ணணும். ஸோ பவர் என்ன சார்? 1. ஸோ 1 இன்டூ 2. ஸோ 2 பிளஸ் ரூட்னா ஹோல் பவர் 1/2. ஸோ பவரை தூக்கி முன்னாடி போடு. எரரை தூக்கி இதை எழுதிரு. ஸோ 3 + 6 + 1 + 4 14. தப்பு பண்ணிட்டேனா? 14 தான் எனக்கு வருது. 3 1s are 3, 3 2s are 6. கொஸ்டின்ல இங்க ஏதோ டைப்பிங்ல எரர் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? 3 1s are 3, 2 3s are 6. சியோட பவர் 1. சியோட பவர் 1. ஸோ இங்க நான் 2 போடுறதுக்கு நான் 1 போட்டேன். சாரிடா. ஏன் தப்பு? நான் இதையும் மல்டிப்ளை பண்ணேன். பத்தி எவ்வளோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் பத்தியா? இதை சிம்பிளை பண்ணா 2. சரியா? ஸோ இதை தானே நம்ம இது பண்ணணும். 10 13 ஆன்சர். ஓகே. மல்டிபிளிகேஷன் இங்க இருந்துச்சுன்னா இந்த 2ஐ இதையும் மல்டிப்ளை பண்ணேன். மை பேட். இப்ப பாரு இந்த மாதிரி கொஸ்டின். சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் வச்சு உன்கிட்ட கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, பேனிக் ஆகாத. எப்பயுமே ஆப்ஷன்ஸை எலிமினேட் பண்றதுக்கான வழியை பாரு. ஃபைனலாக என்கிட்ட கேட்கறது என்ன? சரி, என்கிட்ட வந்து கேட்கறது டைம் பீரியட். அப்ப டைம்னா டி. எஸ்னா என்ன? சரி, எஸ்னா சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன? ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். அப்ப எம் T⁻−2. கரெக்டா? ஏ வந்து ஏரியா, ரோ வந்து டென்சிட்டி. டென்சிட்டி என்ன? எம் L⁻−3. கரெக்டா இல்லையா? எம் L⁻−3. ஈவன் என் ஷார்ட்கட் ட்ரிக்லாம் தெரிஞ்சவங்க இந்த கொஸ்டின் நிறைய தடவை ஈஸியா சால்வ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? எம் L⁻−3. ஃபைனல் ஆன்சர்ல மாஸ் இருக்கா? இல்ல சார். அப்ப நல்லா பாரு. இங்க மாஸோட பவர் 0. இங்க எஸ்ஸோட பவர் ஆல்ஃபா. ஸோ இங்க ஆல்ஃபா பவர் 1. ஸோ ஆல்ஃபா பிளஸ் ரோட பவர் என்ன சார்? காமா. ஸோ இங்க வந்து மாஸோட பவர் 1. ஸோ காமா. அப்ப ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காமா. எத்தனை ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது பாரு சார். ஆல்ஃபா மேட்ச் ஆகல சார். 2 பேரும் ஈக்குவலா இருக்கான். நெகட்டிவ்ல ஈக்குவலா இருக்கணும் சார். இந்த ஒரு ஆப்ஷன்ல தான் மேட்ச் ஆகுது. இதான் உங்க ஆன்சர். புரிஞ்சா? இந்த மாதிரி நீங்க ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணலாம். சரியா? இந்த மாதிரி வெலாசிட்டி இதை வச்சுக்கிட்டு உனக்கு மேக்ஸிமம் கேட்கலாம், மினிமம் கேட்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நான் ட்ரீம் 45 பார்ட் 2ல சரியா வீடியோல அப்லோட் ஆயிருக்காது. ட்ரீம் 45 2ன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வந்து டெலகிராம்ல வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். சரிங்களா? வாட்ஸ்அப்ல வராது, அது டெலகிராம்ல வரும். டெலகிராம்ல போய் கான்செப்ட் A to Kன்னு சர்ச் பண்ண அந்த டெலகிராம் சேனல்ல அவைலபிளா இருக்கும். ஒரு 90 கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் போய் சால்வ் பண்ணு. சரியா? ஏகப்பட்ட மெட்டீரியல் உங்களுக்காக கொடுத்து வச்சிருக்கோம். சரியா? சார் நான் டெஸ்ட்டாக கொடுத்து பழகணும் அப்படின்னா மெர்சல் பேட்ச்ல போ. பிடபிள்யூ ஆப்ல போனீங்கன்னா மெர்சல் பேட்ச் இருக்கும். அந்த பேட்ச்ல போங்க. அங்கே உனக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே. எஸ் சார்.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் சரியா, டைம் என்ன, வெலாசிட்டி என்ன, ஆக்சலரேஷன் என்ன, இந்த மாதிரி பேசிக் டிஃபரன்சியேஷன் வச்சு சால்வ் பண்ணுற கொஸ்டின். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி, வெலாசிட்டியை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் இன்னொரு ஃபார்முலா என்ன, v இன்டூ டிவி பை டிஎக்ஸ். சப்போஸ் வந்து வெலாசிட்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆக்சிலரேஷனை v இன்டூ டிவி பை டிஎக்ஸ் போடணும். சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து a டைம்ஸ் டிடி, டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு v டைம்ஸ் டிடி. டிஃபரன்ஷியேட் பண்ணனா வெலாசிட்டி கிடைக்கும், ஆக்சிலரேஷன் கிடைக்கும். இன்டகிரேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி கொலிஷன் வச்சு ஃபார்முலா வந்துட்டு கேட்கலாம். கொலிஷனோட ஃபார்முலா என்ன சரியா, எலாஸ்டிக் கேட்கலாம், இன்எலாஸ்டிக் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட வேற என்ன கேட்கலாம், எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன், லாஸ் இன் கைனெட்டிக் எனர்ஜி அந்த half m1 m2 divided by m1 plus m2 into v1 minus v2 the whole square அதை வச்சு கேட்கலாம். டூ பாடி a and b of same mass undergo completely inelastic collision. பாடி a வந்து v1 ஸ்பீட்ல மூவ் ஆகுது, அப்போ இனிஷியல் என்ன சார் mv1. ஓகே, while பாடி b is at rest, ஸோ இனிஷியலாக பாடி b ரெஸ்ட்ல இருக்கு. கொலிஷனுக்கு அப்புறம் இருக்க வெலாசிட்டி v2, ஸோ m plus m is equal to v2 சரியா. ஸோ இது இனிஷியல் மொமெண்டம், அது ஃபைனல் மொமெண்டம். அப்போ v1 by v2 கேட்குறாங்களா, v1 by v2 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2:1. இவ்வளோதான்டா கொஸ்டினோட சொல்யூஷனு. சரி, எல்லாம் நீட் கொஸ்டின். த ஷெல் இஸ் ஓகே, இனிஷியலாக ரெஸ்ட்ல இருக்கு, எக்ஸ்ப்ளோட் இன்டூ 3 ஃப்ராக்மெண்ட், இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் ஷெல் வச்சு வந்துட்டு கேட்கலாம். இதெல்லாம் பார்க்காதவங்க பார்த்துக்கோ. ஈக்குவல் மாஸ் வந்து பறந்து போகுது. ஸோ இதோட வேல்யூ 2v, இதோட வேல்யூ 2v. அப்போ இதோட ரிசல்டன்ட் என்ன சார், √2 டைம்ஸ் 2 into v. நிறைய பேருக்கு இது புரிய மாட்டேங்குது, நீங்கள் என்கிட்ட இன்னும் படிக்கவே இல்லைன்னு அர்த்தம். நீ ப்ராப்பராக படிச்சிருக்கேன்னா நான் சொல்கிறேன் சரியா. அதுக்கு நான் ஏற்கனவே நிறைய வீடியோ இந்த PYQ சீரீஸ்லாம் பண்ணியிருப்பேன். அந்த PYQ சீரீஸ் பார்த்தீங்கன்னா எப்படி 30 நிமிஷத்துல 40 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம், 20 நிமிஷத்துல 30 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, டோன்ட் வரி. இப்போதைக்கு இருக்கிற டைம்ல பெஸ்ட் ஒன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இப்போ இதோட ரிசல்டன்ட் எப்படி வரும், இங்கிட்டு வரும். ஸோ mv டேஷ் இல்லைன்னா வெறும் v டேஷ். அப்போ v டேஷ் வேல்யூ என்ன சார், v டேஷ் இஸ் ஈக்குவல் டு √2 டைம்ஸ் v. அவ்வளோதான் ஆன்சரு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் பாரா, பாப் ஆஃப் ஹெவி மெட்டல், ஹெவி மாஸ் இஸ் சஸ்பெண்டட் பை a light string of length L. The bob is given horizontal velocity v0 as shown in the figure. If the string gets slang at some point p, சரியா, making an angle theta from the horizontal, the ratio of the speed v of the bob point p. So p பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டியும் இந்த பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டிக்கு ரேஷியோ கேட்குறாங்க. புரிஞ்சா, ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின்ல உட்காந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. லெட் அஸ் அஸ்யூம் ஒரு பாடி வந்து வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட் பண்ண போகுது. ஓகே, வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் கம்ப்ளீட் பண்ணுதுன்னா கீழே என்ன வெலாசிட்டி இருக்கும், √5gr. ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, அந்த பாப் ஸ்லாங் ஆகி கீழே இருக்குது சரியா, ஸ்லாக் ஆகுது அப்படின்னா என்ன சார், அது வெர்டிகல் சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணல. அப்போ நான் கொடுத்த வெலாசிட்டி என்ன சார், √5gr விட கம்மியாக இருந்திருக்கு. கரெக்டா, எஸ் சார். அப்போ லெட் மீ அஸ்யூம் அது இந்த டாப் பாயிண்ட்ல போய் ஸ்லாக் ஆகி கீழே விழுகுது அப்படின்னா என்ன, டாப் பாயிண்ட்ல டென்ஷன் ஏற்கனவே 0வா இருக்கும், வெலாசிட்டி 0வா இருந்தால் இந்த ஆன்சர் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? அப்போ யோசிச்சு பாரு, சப்போஸ் இந்த பால் டாப் பாயிண்ட்ல போய் ஸ்லாக் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் சார், டாப் பாயிண்ட்ல இருக்க வெலாசிட்டி 0. அப்போ வெலாசிட்டி அட் த டாப் பை வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி இங்கே இருக்கு v0. இதோட ரேஷியோ எடுத்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும், 0. ஏன்னா மேலே இருக்க வெலாசிட்டி எவ்வளோ சார், 0. கீழே என்ன சார், √5gr கொஞ்சம் கம்மியான வெலாசிட்டி கொடுத்துருக்கீங்க. அப்போ இங்கேருந்து இங்கே போறீங்க சார் இந்த பாயிண்ட்ல. அப்போ ஆங்கிள் என்ன, 90 டிகிரி. தீட்டாவோட 19 போடு, எங்கே 0 வருதுன்னு பாரு சார். தீட்டா 19 போட்டால் 1 கிடைக்குது சார். தீட்டா 19 போட்டால் இங்கே 1/5 கிடைக்குது. தீட்டா 19 போட்டிங்கன்னா 1/5 கிடைக்குது. இங்கே தீட்டா 19 போடு சார், 0 கிடைக்குது. இதான் ஆன்சர். புரியுதா? ஓகே சார், நான் சப்போஸ் √2gr ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே நான் கொடுக்குற வெலாசிட்டி என்ன, √2gr. நான் 2gr வெலாசிட்டி கொடுத்தேன்னா என்ன ஆகும், இந்த பார்ட்டிகல் இங்கே போய் ரெஸ்ட்ல வந்துடும். எல்லாருக்குமே தெரிஞ்ச கண்டிஷன் தான். கரெக்டா இல்லையா? ஏன்னா நீங்க எவ்வளோ ஹைட் மேலே போறீங்களோ அங்கே வெலாசிட்டி டிஃபரன்ஸ் இருக்கும். வெலாசிட்டி அட் எனி ஆங்கிள் தீட்டாவோட ஃபார்முலா ஞாபகம் இருக்கா, v² is equal to v0² minus 2g into இந்த லென்த் எல்னு போட்டுக்கோ. ஓகே, அப்போ நான் சப்போஸ் கொடுக்குற வெலாசிட்டியை வந்து √2gl. அப்போ இந்த பாயிண்ட்ல வரப்போ அதோட வெலாசிட்டி என்ன, 90 டிகிரியில் அதோட வெலாசிட்டி என்ன சார், 0 ஆயிரும். கரெக்டா இல்லையா? பேசிக்கான ஃபண்டமெண்டல் திங்ஸ். அப்போ நான் தீட்டாவோட வேல்யூ 0ன்னு வச்சேன்னா இந்த இடத்துல எனக்கு ஸ்லாக் ஆகுதுன்னு அர்த்தம். நான் தீட்டாவோட வேல்யூ 0ன்னு வச்சேன்னா இந்த இடத்துல ஸ்லாங் ஆகுது. கரெக்டா, புரியுதா? எஸ் சார்.
ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி கொஷினை சால்வ் பண்ணலாம். இப்போ இந்த கொஷின் பாரு, ஃபோர்ஸ் எக்ஸைட்டட் பை த பிளாக். இந்த கொஷினுக்கு நீ ஒன்று என்ன சார், இந்த இடத்துல நார்மல் கண்டுபிடிக்கலாம், இல்லை இந்த நார்மல் கண்டுபிடிக்கலாம். நான் என்ன சொல்கிறேன் சார், இந்த நார்மல். ஏன்னா ரெண்டு நார்மலும் சேமாக தான் இருக்கும். இப்போ நீ யோசிச்சு பார்த்தேன்னா இந்த பிளாக்கை புஷ் பண்ணுறது எந்த நார்மல் சார், இந்த நார்மல். நான் வந்து உனக்கு சும்மா ட்ரிக்காக நடத்திக்கிட்டு இருக்கேன். ஓகே, உனக்கு எது தெரியுமோ அதை ஃபாலோ பண்ணி. என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரிக்ஸ் தெரியும், அதனால அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. அப்போ ஆக்சிலரேஷன் என்ன, டோட்டல் ஃபோர்ஸ் பை டோட்டல் மாஸ். ஸோ ஆக்சிலரேஷன் வேல்யூ 2. இப்போ நான் கொடுக்குற இந்த நார்மல்னால தான் இந்த பிளாக் மூவ் ஆகுது, கரெக்டா? அப்போ இந்த நார்மலோட வேல்யூ என்ன சார், மாஸ் 3, ஆக்சிலரேஷன் 2, which is equal to 6. டைரக்ட் ஆன்சர். உனக்கு இது தெரியலன்னா நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்க சார், 10 மைனஸ் நார்மல் இஸ் ஈக்குவல் டு இதோட மாஸ் இன்டூ இதோட ஆக்சிலரேஷன். ஸோ 10 மைனஸ் 4 தான் நார்மல். ஸோ நார்மலோட வேல்யூ 6. எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மொமெண்ட். சரி, இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டலான கொஸ்டின். இதில் வந்துட்டு என்ன கேட்கலாம், டவ் இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் இ, இல்லைனா பிஇ சைன் தீட்டா. இதில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், இல்லைனா எனர்ஜி வச்சு கேட்கலாம், மைனஸ் பிஇ காஸ் தீட்டா. ஓகே, இதை வச்சு பேசிக்கான கொஸ்டின் வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. கூலும்ஸ்லாம் ஃபண்டமெண்டலான விஷயங்கள் பார்த்து, கூலும்ஸ்லாம் அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டதில்லை, பட் எல்லாமே ஃபண்டமெண்டலாக தான் இருக்கும். சார்ஜ் ஒரு பாடிலேருந்து இன்னொரு பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு மாறும், இந்த டைப் ஆஃப் கொஸ்டின். இங்கே பாரு, நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபீல்டு இன்சைட் ஷெல் எவ்வளோ சார், 0வாக இருக்கும். ஃபீல்டு அவுட் சைட் த தின் ஷெல் எவ்வளோ சார், ஷெல்லுக்கு வெளியே KQ by R². இந்த ஃபார்முலா மேட்ச் ஆகுது. அட் த சர்ஃபேஸ் இதுதான் சார், டியூ டு லாங் வயர் 2K λ by R. இதான் ஃபார்முலா. புரிஞ்சா? தின் ஷீட்னால எவ்வளோ, சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அவ்வளோதான். ஓகே, பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் கொடுத்துருக்காங்க, கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறான். கைனெட்டிக் எனர்ஜி நீ எப்படி எழுதலாம் சார், P² by 2m இல்லைன்னா 12 mv², கரெக்டா? அப்போ வெலாசிட்டியோட வேல்யூ என்ன, ஆக்சிலரேஷன் இன்டூ டைம். ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம், E by m இன்டூ டவ். இதானே வெலாசிட்டி, சரியா? வெலாசிட்டி என்ன சார், ஆக்சிலரேஷன் டைம். ஆக்சிலரேஷன் எப்படி எழுது, E by m இன்டூ டவ். அப்போ m இன்டூ v என்னாச்சு, சரி, E டவ். புரிஞ்சா? இல்லைன்னா சிம்பிளாக இப்படி திங்க் பண்ணு சார். ஃபோர்ஸ் எப்படி எழுதுவேன், மொமெண்டம் டிவைடட் பை டைம். ஃபோர்ஸ் எப்படி எழுதலாம், Q இன்டூ இ. இதை டைமால் மல்டிப்ளை பண்ண எனக்கு மொமெண்டம். அப்போ P வேல்யூ வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவேன், E² T² by 2m. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? ஈவன் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் நீ டைமென்ஷனலி சால்வ் பண்ணலாம். எதை வச்சு சால்வ் பண்ணலாம், டைமென்ஷனலி. ஓகே, டைபோல் ஆஃப் வேல்யூ கொடுத்துருக்கான், செப்பரேட் பை டிஸ்டன்ஸ் இவ்வளோ இஸ் பிளேஸ் பிட்வீன் த பிளேட்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் சச் தட் ஆக்சிஸ் ஆஃப் ஃபீல்ட் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் தெம் இஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இவ்வளோன்னு சொல்கிறாங்க. இது நீட் கொஸ்டின் இல்லை, அதானே பார்த்தேன். இது JEE கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் நீட்டில் வந்ததே இல்லை. யோசிக்கிறேன், கெப்பாசிட்டருக்குள்ள டைபோல் இந்த மாதிரி கொஸ்டின் நீட்டில் வந்ததே கிடையாது. டோன்ட் வரி, சரியா? இது பாரு, நீட்டில் கேட்குற கொஸ்டின். இதில் 2-3 டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று பேலன்ஸ்டு வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் கொடுக்கலாம், சரியா? வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் எப்படி இருக்கலாம் சார், பேலன்ஸ்டாக இருக்கலாம். பேலன்ஸ்ட் வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு அப்படின்னா இந்த 2 பாயிண்ட்டுக்கு அக்ராஸா பொட்டென்ஷியலும் 0, கரண்ட்டும் ஃப்ளோ ஆகாது. இது ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின். ரெண்டாவது டைப் ஆஃப் கொஸ்டின் என்ன சார், அன்பேலன்ஸ்ட் வீக்ஸ்டோன் பிரிட்ஜ் கொடுக்கலாம். அன்பேலன்ஸ்ட் வீக்ஸ்டோன் பிரிட்ஜில் வந்துட்டு 3 விஷயங்கள் அவங்க கேட்பாங்க. என்னன்னா, ஒன்று, இந்த இடத்துல அவங்க வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு அக்ராஸா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்பாங்க. வோல்ட் மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபைனைட்டாக இருக்கும், அப்போ கரண்ட் வந்து அங்கே ஃப்ளோ ஆகாது. அப்போ இந்த சர்க்கியூட்ல கரண்டே ஃப்ளோ ஆகுறது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா, இது V1 வச்சுக்கோ, இந்த வேல்யூ V2, இது V3 வச்சுக்கோ, இந்த வேல்யூ V4. ஓகே, இப்போ நல்லா பாரு, இதுக்கு அக்ராஸா கேட்குறாங்க. அப்போ எனக்கு இந்த பாயிண்ட்ல இருக்க பொட்டன்ஷியல் தெரிஞ்சா போதும். அப்போ இந்த V2ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு எனக்கு வேணும் அப்படின்னா, சரி, இதோட ரெசிஸ்டன்ஸ் R1 R2 அப்படி தான் எழுதணும், வோல்டேஜ் இல்லை, ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3 R4. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் R1, இதோட ரெசிஸ்டன்ஸ் R2, இதோட ரெசிஸ்டன்ஸ் R3, இதோட ரெசிஸ்டன்ஸ் R4. அப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டால் எப்படி சார் சால்வ் பண்ணுறது? எனக்கு R2க்கு அக்ராஸா வோல்டேஜ் வேணும். அப்போ டோட்டல் வோல்டேஜ் கொஸ்டினில் கொடுத்துருப்பான், VR2 டிவைடட் பை R1 + R2. இதுக்கு அக்ராஸா வோல்டேஜ் வேணும், நான் என்ன பண்ணேன் சார், VR3
3 R4 by R3 plus R4. அதாவது எதுக்கு அக்ராஸ் வோல்டேஜ் வேணுமோ அந்த வேல்யூ டிவைட் பை சம் ஆஃப் போத். இப்போ இதுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா உனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைச்சிரும். அவ்வளோதான்டா கொஸ்டின். சார் இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா வோல்ட் மீட்டர் இருந்துச்சுன்னா இது கணக்கில் இல்லை. அப்போ இவங்க 2 பேர் சீரிஸ், இவங்க 2 பேர் சீரிஸ். அவ்வளோதான் உங்க கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கேட்கலாம்? சரி, இந்த மாதிரி கொஸ்டினை கொடுத்துட்டு கரண்ட்டை கேட்கலாம். கரண்ட் கேட்கறான்னா இங்கே ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒயர் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கான்னா வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம். வோல்டேஜ் சேமாக இருக்கும். ஓகே, சரிங்க சார். இதெல்லாம் 2 விஷயம். ஒன்று கரண்ட்டோட வேல்யூவோ ஒன்ட்டு கேட்கலாம், இல்லைன்னா ஒன்ட்டு என்ன கேட்கலாம்னா கரண்ட் எந்த டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறது கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான ட்ரிக்கு. இதுக்கு ஆப்போசிட் ஆம மல்டிப்ளை பண்ணு சார் 4 வருது. இந்த ஆப்போசிட் ஆம மல்டிப்ளை பண்ணு சார் 6 வருது. சரிங்களா? எங்கே கம்மியா இருக்கோ வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எங்கே கம்மியா இருக்கோ அங்கேருந்து. ஸோ இவங்க 2 மல்டியான 4, அப்போ இங்கே வந்து 4 இருக்கு. இதில் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ இருக்கு? 6. ஸோ இங்கே 4, இந்த வேல்யூ 6ன்னு வச்சுக்கோ. அப்போ சின்ன வேல்யூலேருந்து பெரிய வேல்யூக்கு வரும். ஸோ கரண்ட் இப்படி தான் ஃப்ளோ ஆகும். டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இப்படி தான் நீங்கள் எழுதணும். சரியா? சின்னதுலேருந்து பெருசு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்டுவலி சொல்கிறப்ப எங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் உங்கள் வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். ஸோ வோல்டேஜ் ஹையர் டு லோயர் ஃப்ளோ ஆகுது. பட் அதெல்லாம் உனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு ஒன்றில் எங்கே கம்மியாக இருக்கும் அங்கேருந்து அதிகமான இடத்துக்கு போகும். ஸோ கரண்ட்டோட டைரக்ஷன் கேட்டாங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். சார் அவங்க கரண்ட்டோட வேல்யூ கேட்டானா என்ன பண்ணுறது? கரண்ட்டோட வேல்யூ கேட்கலாம், இல்லை இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்கலாம். ஒயர் இருக்கிறதுனால இந்த மேலே இருக்கிறவனும் இந்த இடத்துல கீழே இருக்கிறவனும் சீரீஸ் பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கான். பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்கான். புரிஞ்சா? எஸ் சார். அப்ப இவங்க 2 பேர் பேரலல்ல கனெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும் சார்? இந்த இடத்துல போற கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடி. அப்புறம் இந்த இடத்துல, அதாவது இங்க போற கரண்ட் எவ்வளோ, இங்க போற கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிரு. இந்த 2 கரண்ட் சப்ராக்ட் பண்ணா இங்க இருக்க கரண்ட் வந்துடும். சார் இங்க வர கரண்ட் நான் எப்படி கண்டுபிடிக்க? இது R1, இது R2, இது R3, இது R4ன்னு வச்சுக்கோ. ஓகே, இது பேரலல் காம்பினேஷன்ல இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். அது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். பட் டோட்டல் கரண்ட் எனக்கு ஐயோட வேல்யூ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டோட்டல் கரண்ட் என்ன சார்? டோட்டல் வோல்டேஜ் பை நெட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து எனக்கு இந்த I1, இதோட வேல்யூ I1 வச்சுக்கோ, இதோட வேல்யூ I2. சரி, இது வேணும் மாத்திடுவோம். இல்லை இது கட்டும், இது I2, இது I3ன்னு வச்சுக்கலாம். அப்ப எனக்கு I1 வேணும்னா டோட்டல் கரண்ட் I இங்கிருந்து கண்டுபிடிச்சிருப்பேன். இன்டூ இதுக்கு ஆப்போசிட்ல போடணும், R2 by R1 plus R2. கரண்ட் எந்த ஆம்ல வேணுமோ அதுக்கு ஆப்போசிட் ஆம்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் போடணும். இதுதான் என்னது? I1. I3 என்ன? IR4. ஏன்னா இங்க இருக்கிறது வேணும்னா இதை எடுத்துக்கோ. இதான் உன் ஃபார்முலா. இதை வச்சு நீ கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம், ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இது தாண்டில கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினை பாரு. வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கேட்குறான். இந்த ஏக்கும் பிங்கிற பாயிண்ட்க்கு நல்ல இருக்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ? இந்த சர்க்கியூட்ல டோட்டல் கரண்ட் எனக்கு தெரியும் சார். இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சுன்னா வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நல்லா பாரு, இந்த 10 5 எப்படி இருக்கான்? பேரலல்ல இருக்கான். அப்போ பேரலல் ஈக்குவலன்ட் என்ன சார்? 10 into 5 divided by 15. கேன்சல் பண்ண 10/3. இந்த வேல்யூ 15, அந்த வேல்யூ 10 ஓம். மேபி இதுவும் கிலோ ஓம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, so 15, இதோட வேல்யூ 10/3, அதோட வேல்யூ 10. 25 plus 10 divided by 3. 85 divided by 3. ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னன்னு பார்ப்போம். இப்போ நல்லா பாரு, எனக்கு என்ன தெரியும் சார்? கரண்ட் தெரியும். ஸோ V is equal to I into R. கரண்ட் எவ்வளோ சார்? 50 மில்லி. மில்லினா 10⁻³ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன சார்? 85/3 கிலோ. கிலோனா 10⁻³. இது இதோட கேன்சல், இது கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ். ஸோ நல்லா பார்த்து, ஏதோ ஒரு இடத்துல கொஷினில் டைப்பிங் எரர் நடந்திருக்குது, அதனால தான் ஆன்சர் வரல. ஓகே, இல்லைன்னா ஒரு வேலை ஜென்யூனாக அதை 10 ஓம்னே கொடுத்துட்டாங்களோ? அப்போ 10 ஓம்னா அதை நம்ம கணக்கிலே எடுத்துக்க வேணாம். அப்படின்னா 15 R1 R2 by R1 plus R2. 5 10s are 50. 50 into 15. 750 வோல்ட் வருது அப்படி பார்த்தாலும். வெயிட் பண்ணி, இது பிளஸ் தான். நீங்க ஏன் நான் மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன்? $45 55.
55 into 15 போட்டா 5 5 are 25, 15 500. இல்லடா ஏதோ ஒரு கொஸ்டின்ல எங்கேயோ நம்பர்ல மிஸ்ஸிங்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னு பார்த்துக்கோ. இது பாரு 2026 கேட்ட கொஸ்டின். இது வீக் ஸ்டோன் பிரிட்ஜா? ஆமா சார், இது வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். இது பேலன்ஸ்டா? இது பை இது பண்ணி பாரு. எஸ் சார், பேலன்ஸ்டா இருக்குது. சரிங்களா, பேலன்ஸ்டா இருக்குன்னா இவங்க ரெண்டு பேர் இந்த வழியே கரண்ட் எதுவுமே வராது. அப்போ இவங்க ரெண்டு பேர் சீரீஸ்ல இருக்காங்க. அப்போ 5 + 3 8, இதோட வேல்யூ என்ன 4. அப்போ 8ம் 4ம் பேரலல்ல. 8 × 4 / 12 கேன்சல் பண்ணா 3. ஸோ 8/3 வருது சார். இந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் 8/3, இந்த வேல்யூ 1/3. ஸோ 9/3. ஸோ 9/3னா 3 சார். இதோட ரெசிஸ்டன்ஸ் 3. இது வந்து 1.5, 5.5. ஸோ 6 7. ஸோ மொத்த ரெசிஸ்டன்ஸ் 10. வோல்டேஜ் எவ்வளோ சார்? 5. அப்போ 5 / 10 போட்டால் 0.5. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணி பழகிப்போம். புரிஞ்சா? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குமா இல்லை பேரலாக இருக்குமா? சரியா, ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பவுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும் EM வேவ் பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன ரிலேஷன்ஷிப்? E0/B0 is equal to என்ன? E0/B0 is equal to ஸ்பீட் ஆஃப் லைட்க்கு ஈக்குவல். இங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் பதில் C/100 கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ என்ன வெலாசிட்டியில் போகுதோ அந்த வெலாசிட்டி. ஸோ இங்கே C/100 இருக்கும் இந்த கொஸ்டினில். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டினில் தயவு செய்து பழகு. சரியா, ஃபார் எக்ஸாம்பிள் கெப்பாசிட்டருக்கு சேம் கதை. ஆப்போசிட் ஆம பாரு, ஆப்போசிட் ஆம் சேமாக இருக்கா? எஸ் சார் சேமாக இருக்கு. அப்போ நடுவில் இருக்காம விட்டுறலாம். எல்லாமே 2 2 2 2ன்னு இருந்தால் ஆன்சரும் 2ன்னு தான் வரும். ஆன்சரும் என்ன வரும்? 2ன்னு தான் வரும். ஓகே, புரிஞ்சா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது எப்படி சார் நான் செக் பண்ணுறது? ஒன்று பண்ணாத, நம்ம எப்பயுமே ப்ராடக்ட் தானே பார்ப்போம். அப்போ என்ன பண்ணு, இதோட ப்ராடக்ட் பாரு. சார் இந்த வேல்யூ மல்டி ஆகுனா 36, இதையும் மல்டி ஆகுனா 36. ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது சார். பேலன்ஸ்டாக இருக்குன்னா நடுவில் இருக்கவன கழட்டி விட்டுரு. சரியா, இப்போ கரண்ட் இப்படி போகிற கரண்ட் இந்த வழியாக வரான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சீரீஸில் இருக்காங்க. இந்த வழியாக போகிற கரண்ட் இப்படி வரான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் சீரீஸில் இருக்காங்க. அதாவது இந்த டயக்ராம் பார்த்தோன்னா மேலே இது C1, இந்த வேல்யூ C2, இந்த வேல்யூ C3, இந்த வேல்யூ C4. ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, இது C3 C4. ஸோ இந்த டாப்ல இருக்கிறது C1, பாட்டம்ல இருக்கிறது C4. இது ரெண்டு இந்த நேர கோடு. சரியா, ஸோ இதுதான் வீக் ஸ்டோன் பிரிட்ஜ். சரியா, ஸோ இதில் கரண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. 4 3s are 12 வருது, இங்கே 4 வருது. ஸோ கீழே இருக்க வேல்யூ கம்மி. கீழே இருக்க வேல்யூ கம்மினா கரண்ட் இங்கேருந்து இங்கே போகும். புரிஞ்சா? இப்போ இந்த மாதிரி எப்சிலான் கேட்கலாம். எப்சிலான் கேட்குறாங்கன்னு சிம்பிளாக என்ன பண்ணு, சரி V கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம் சார்? V is equal to எப்சிலான் மைனஸ் IR. அப்போ ஃபர்ஸ்ட் ஐயை கண்டுபிடிப்போம். ஐயோட வேல்யூ என்ன சார்? எப்சிலான்/R + R. இதுக்கு பதிலாக சிம்பிளாக என்ன பண்ணு, இந்த ரெசிஸ்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது சார்? சீரீஸில் இருக்குது. கரெக்டாக, ஏன்னா இந்த வழியாக போகிற கரண்ட் தான் இவனுக்கு வரான். அப்போ சீரீஸில் இருக்காங்க. எனக்கு இவனுக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வேணும். அப்போ இவனுக்கு அக்ராஸாக வோல்டேஜ்னா டோட்டல் வோல்டேஜ் வந்து எப்சிலான். யாருக்கு அக்ராஸாக வோல்டேஜ் வேணுமோ அந்த ரெசிஸ்டன்ஸ் / R + R. டேரெக்டாக போட ஆன்சர் வந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சா? இல்லைன்னா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இந்த கரண்ட் இந்த வழியாக கரண்ட்டே போகக்கூடாது, இந்த வழியாக கரண்ட்டே போகக்கூடாதுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன? அப்போ என்ன பண்ணு, கிராஸ் ப்ராடக்ட் பண்ணு சார். 4 1s are 4, இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் 2R. அப்போ ஆரோட வேல்யூ 2. சரியா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணு. நான் ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கேன், என் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் இருந்தால் கொஸ்டினே வரப்போகுது. சரியா, டெலகிராம்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். சரியா, 333ன்னு சொல்லி ட்ரீம் 45ல் 333 கொஸ்டின், அடுத்து 222 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீ ஃபாலோ பண்ணாலே போதும். உனக்கு ஒரு அன்போலரைஸ் லைட் இருக்குது, ப்ரூஸ்டர்ஸ் ஆங்கிள் கொடுத்துட்டான். அப்போ μ is equal to tan θ. மியூ வேல்யூ கொடுத்துட்டான். அப்போ தீட்டாவோட வேல்யூ என்ன சார்? 60. 60னா என்ன? ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் 60, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் 60. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் கேட்குறான். ரிஃப்ளெக்ஷனும் ரீஃப்ராக்ஷனும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ ரிஃப்ளெக்ஷன் 60னா ரீஃப்ராக்ஷன் 90 டிகிரி. இதை ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ப்ரூஸ்டர்ஸ் லால பொறுத்த வரைக்கும் என்னோட ரிஃப்ளெக்டட் ரே கம்ப்ளீட்லி போலரைஸ்டாக இருக்கும், ரீஃப்ராக்டட் ரே பார்ஷியலி போலரைஸ்டாக இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்க ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் 90 - θ. இதையும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின் பாரு. இந்த மேக்னெட் பாரை வந்து பெண்ட் பண்ணுறது, இதுக்கு ரொம்ப சிம்பிளான ட்ரிக் என்ன சார்? M' is equal to M sin of θ/2 / θ/2. கீழே இருக்க தீட்டா வந்து ரேடியன்ல இருக்கணும். இப்போ ஆங்கிள் என்ன சார்? செமி சர்க்கிளாக பெண்ட் பண்ணியிருக்கேன். செமி சர்க்கிள்னா ஒரு பாதி சர்க்கிள். அப்போ தீட்டாவோட வேல்யூ π. அப்போ சைன் ஆஃப் π/2னா என்ன சார்? 90. sin 90யோட வேல்யூ 1, π/2. ஸோ 2m/π.
சப்போஸ் இதே வந்து 60 டிகிரி சொல்றாங்கன்னா சேம் ஃபார்முலா m இன்டூ சைன் ஆஃப் 60/2 30 சைன் 30யோட வேல்யூ என்ன சார் 1/2. கீழே இருக்க தீட்டா வந்து ரேடியன்ல எழுதணும் அப்ப π/3. ஸோ தீட்டா வேல்யூ π/3 இன்டூ 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடுறப்ப ஆன்சர் 3m/π. புரிஞ்சா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணி பழகு. ஓகே, பவரோட ஃபார்முலா என்ன? பவர் வந்து சீரீஸ்ல 2 பல்ப் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா பவரோட ஃபார்முலா P1 P2/P1 + P2. பேரலல்ல பவரோட ஃபார்முலா என்ன சார்? P1 + P2. டைமோட ஃபார்முலா சீரீஸ்ல என்ன? ரெசிஸ்டன்ஸ் மாதிரி T1 + T2. பேரலல்ல என்ன? ஓகே, அப்போ இந்த கொஸ்டின்ல என்ன பண்றாங்க? 2 ஹீட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். அப்போ டைம் என்ன ஆகும் சார்? T1 + T2 ஆகும். இதெல்லாம் சும்மா பார்த்து வச்சுக்கிட்டா போதும். சரியா? நியூக்ளியர் டென்சிட்டி, நியூக்ளியர் வால்யூமோட ரேஷியோ. ஸோ நல்ல ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொபோஷனல் டு a⁻1/3. வால்யூம் பார்த்தீங்கன்னா ப்ரொபோஷனல் டு a. டென்சிட்டி பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் ஆஃப் a. இங்கே கொஸ்டின் என்ன சார்? ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் டென்சிட்டி. நியூக்ளியர் டென்சிட்டி வந்து 2 பேருக்கு சேமா இருக்கும், ஏன்னா இண்டிபெண்ட். அப்போ இந்த 2 ஆப்ஷன் கேன்சல் ஆயிடுச்சு. வால்யூம் பார்த்தீங்கன்னா v1/v2 வேணும்னா a1/a2. a1 வேல்யூ 56, a2 வேல்யூ 4. 56/4 which is equal to 14:1 கிட்ட வரும். டைரக்டான கொஸ்டின், ரொம்ப கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்லை. சரியா? இந்த மாதிரி பாரு, டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் வச்ச கொஸ்டின். காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இன்ஃபினிட்டில கேட்டா நியர் விஷன்ல கேட்டாங்கன்னா L/FO இன்டூ 1 + D/FE. இவ்வளவுதான். டெலஸ்கோப் கேட்டாங்க அப்படின்னா டெலஸ்கோப் 95% ஆஃப் த டைம் இன்ஃபினிட்டி வச்சு தான் கேட்பான். அப்போ என் மேக்னிஃபிகேஷனோட ஃபார்முலா என்ன? FO/FE. நியர்ல கேட்டாங்க அப்படின்னா FO/FE இன்டூ 1 + FE/D. இந்த மாதிரி வரும். ஸோ இங்கே D/FE, அங்கே FE/D வரும். இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் ட்ரீம் 45ல கவர் அப் பண்ணியிருக்கேன். மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்ச கொஸ்டின் அதெல்லாம் கேட்பாங்க. சரியா? இப்போ இந்த மாதிரி சர்ஃபேஸ் வச்சு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் சார்? T1/T2. இது ஃப்ரிக்ஷன் வச்ச ஒரு கொஸ்டின். √A2/A1. சரிங்களா? ஃப்ரிக்ஷன் இருந்தா உன் ஃபார்முலா என்ன ஆயிரும்? G sin theta. ஃப்ரிக்ஷன் இருந்தால் G sin theta மைனஸ் μg cos theta. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா வெறும் G sin theta மட்டும்தான். ஓகேவா? இதுக்கு நான் ஷார்ட்கட் ட்ரிக் சொல்லியிருக்கேன். T1/T2 என்ன ரேஷியோல இருக்கு சார்? T1 கம்பேர் T2 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ T1/T2 வேல்யூ வந்து 1/2ன்னு வச்சுக்கோ. சரியா? ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா என்ன வருது? 1/2ன்னு வருது. அப்போ என் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ வந்து 1/n². ஸோ இதான் n. 1/2 the whole square. So answer என்ன சார்? 1 - 1/4 which is equal to 3/4. ஆனால் இந்த ட்ரிக் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும்? எப்போ அப்ளை பண்ணால் தீட்டோட 45 டிகிரி இருந்தால் இந்த ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் சால்வ் பண்ணி மியூவை கண்டுபிடிச்சிக்கோங்க. இதை வச்சு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கும், ஆனால் சேம் ஃபேஸில் இருக்கும். ஓகே, இ கொடுத்துருக்கான். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன சார்? E/B is equal to C. இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு பியை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ இது காஸ்னா இவனும் காஸ்ட்ல இருப்பான். சரியா? டிஃப்ரென்ஸ் என்ன? என் ஒய் ஆக்சிஸ்ல இருக்கான், இது எக்ஸு. ஸோ ஒய்யும் வரக்கூடாது, எக்ஸும் வரக்கூடாது. அப்போ சரி, இசடும் எக்ஸும், அப்போ ஒய்ல தான் எனக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ இது 2ல் 1. இவன் காஸ்னா இவன் காசாக தான் இருக்கணும். ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அண்ட் டி ப்ராக்லி வேவ்லென்த். இதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இதெல்லாம் டைமென்ஷன் வச்சு கூட நீ சால்வ் பண்ணலாம். டைமென்ஷன்லையும் நீ சால்வ் பண்ணனா ஆப்ஷன் சி டி வரும் உனக்கு. ஏன்னா எஸ், ஆப்ஷன் டி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபோட்டானோட வேவ்லென்த் எவ்வளோ சார்? hc/e. எலக்ட்ரானுக்கு பார்த்தீங்கன்னா h/√2me. இது ஃபோட்டான், இது எலக்ட்ரான். இது ரெண்டுத்துக்கு இருக்க ரேஷியோ கேட்பாங்க. ஓகே,
நெக்ஸ்ட் பா டிரான்ஸ்ஃபார்மருக்கு என்னென்ன ஃபார்முலா தெரியணும் சார்? N1/N2 is equal to V1/V2 is equal to I2/I1. 1 வந்து பிரைமரி, 2 வந்து செகண்டரி. இதை தெரிஞ்சா போதும், உன்னால கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். சரியா? இந்த மாதிரி இன்னும் கொஸ்டின் சால்வ் பண்ண சொன்னா நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஈவன் இப்போ ஈவினிங் வந்து லைவ் கிளாஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. பார்க்காதவங்க பழைய கிளாஸை கூட பார்த்துக்கோ. சரியா? ரொம்ப பயப்படாத. சரி எனக்கு ஒன்றுமே தெரிலனா நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் கொடுத்து வச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இல்லை டெலிகிராமில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணா சொல்லுங்க, நான் திரும்பி கூட அனுப்புகிறேன் டெலிகிராமில். ஓகே, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோ. வாட்ஸ்அப் சேனலில் டாப் 333 கொஸ்டின் கொடுத்து வச்சிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.